அன்பான பிள்ளைகளுக்கு எமது அன்பான வணக்கங்கள். இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு கைவேலை செய்யலாம் என்று தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் நாங்கள் புதிய புதிய கைவினைகளை தான் செய்வது உண்டு. ஆனால் இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கும் இந்த கைவேலைக்கு நாங்கள் தெரிவு செய்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு பாணி தான். இப்போ நாங்கள் செய்து பார்க்கலாம். இதற்காக நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறோம் ஒரு A4 கடதாசி எடுத்திருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் செய்ய இருப்பது என்று சொல்லும்போது ஒரு கையில் வைத்திருப்பது போல, பிடித்து கொண்டு இருப்பது போல, அதாவது ஒரே கடதாசி செய்யக்கூடிய வெட்டி செய்யக்கூடிய இந்த கைவேலை என்று நாங்கள் இதை சொல்லலாம். இப்போ நாங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த கடதாசி, A4 கலர் கடதாசி. இதோ இப்படி இது இரண்டாக நாங்கள் மடிக்க வேண்டும். அதன் பிறகு இதை மீண்டும் நாங்கள் இப்படி மடிக்க வேண்டும். இதை மீண்டும் நாங்கள் திரும்ப ஒரு முறை மடிக்க வேண்டும். இப்படி இப்போ நாங்கள் அந்த படிக்கட்டுகள் இருக்குது தானே, அது போல இப்படி மடித்து மீண்டும் மீண்டும் இப்படியே மடித்தெடுத்து கொள்ள வேண்டும். இது பாருங்க, கொஞ்சம் போதாமல் போய்விட்டது. நமது பிள்ளைகள் சரியான அளவுகளில் இதை நீங்கள் இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மிக நேர்த்தியாக இந்த அழகான அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் என்னுடைய கடதாசியை இப்பொழுது மடித்தெடுத்து விட்டேன். இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன ஆண் குழந்தையினுடைய உருவத்தை நாங்கள் வெட்டி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சரியா? அதே போல உடல் அமைப்பை நாங்கள் முதல்ல வரைந்து கொள்ளலாம். அதே போல உடல் அமைப்பு இப்படி இருக்கும் என்று சொன்னால் நேராக அதை நாங்கள் வரையும் போது கொஞ்சம் யோசனையோடு கவனம் சிதறாமல் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், வரைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், இப்படி இந்த கோடு இருக்கிறது தானே, இந்த கோடை நாங்கள் எடுத்துக்கொண்டு சரியாக பாருங்க, இப்படி பேனையால் இப்படி இப்படி தலைப்பக்கத்தை வரைந்து இப்படி இப்படி ஒரு கழுத்து பக்கத்தையும் எடுத்து கைப்பக்கம், இது கை, இந்த கையையும் வரைந்து ஷர்ட். அதன் பிறகு அவர்களுடைய காட்சட்டை, அதை தொடர்ந்து கால், இப்படி 2 சப்பாத்துக்கள் வார மாதிரி இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் வரைந்து கொண்டோம். தலைமுடியை நாங்கள் வரைந்து விட்டோம். இப்போ பாருங்க, கண்ணும் வைத்து வாயையும் கீறிவிட்டோம். இப்போ இதை நாங்கள் வெட்டும் போது இந்த கையை கவனமாக பார்த்து நாங்கள் வெட்ட வேண்டும். இந்த கையில் தான் நாங்கள் வெட்டும் போது எல்லா பிள்ளைகளும் இந்த கைகளை கோர்த்து கொண்டு இருப்பது போல இந்த அமைப்பு எங்களுக்கு வரும். ஆகவே பிள்ளைகளை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இந்த கோட்டோடு நான் எப்படி சரியாக வெட்டுகிறேன் என்று இப்போ நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதாவது சின்ன எங்களுடைய தம்பி தங்கைகள் வரைவது போல என்னால் வரைய முடியாது. இருப்பினும் நீங்கள் அழகாக வரையக்கூடிய ஆற்றல் கொண்ட சிறுவர்களாக இருப்பீர்கள். ஆகவே நாங்கள் இந்த கைவேலை செய்யும் போது மிக அவதானமாக பார்த்து, இந்த கை இருக்கிறது தானே, இந்த கை முழுமையாக நாங்கள் இப்படி வெட்டாமல் நாங்கள் வெட்டிக்கொள்ள வேண்டும். கத்திரியால் வெட்டும் போது கவனமாக நீங்க வெட்ட வேணும். இந்த இடத்துல அந்த முழுமையாக நீங்க வெட்டாமல் கொஞ்சம் இடம் விட்டு, கவனமாக இடம் விட்டு நீங்க வெட்டி கொண்டு வர வேண்டும். இப்போ இந்த பக்கம் ஆரம்பித்து இப்படி இந்த மாதிரி நேரங்களில் எப்பொழுதுமே நாங்கள் இந்த கோடு இருக்கக்கூடிய பக்கத்தில் நாங்கள் வெட்டக்கூடாது.
ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது இந்த பக்கத்திலிருந்து வெட்ட ஆரம்பித்து கொண்டு வர வேண்டும் முடிப்பதற்கு. இதோ இப்போ பாருங்கள், இந்த மேஜையில் நாங்கள் இதை விரித்து வைத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீர்களா? பார்த்தீர்களா இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது இப்போ நாங்கள் சப்பாத்துக்களை வெட்டிய பகுதிகள் ஒன்றாக இருக்கிறது. இதையும் நாங்கள் இப்படி வெட்டி கொள்ளலாம். வெட்டி எடுத்தால் இன்னும் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் விரும்பிய வகையில் நீங்கள் இப்படியான அழகழகாக வரைந்து உருவங்களை வரைந்து இப்படி நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வரைந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் திறமையான பிள்ளைகள், அழகாக நீங்கள் வரையக்கூடியவர்கள். ஆகவே அந்த திறமையை நீங்கள் என்னை விட அழகாக வரைந்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இப்போ ஆண் பிள்ளைகளை நாங்கள் வரைந்து விட்டோம். அதுபோல் இப்போது நாங்கள் இந்த பெண் பிள்ளைகளை எப்படி வரையலாம் என்று பார்க்கலாம். வரைந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இது வெட்டக்கூடியவாறு நாங்கள் வரைந்து விட்டோம். இதோ வெட்டுவதற்கு முன் இந்த அளவுகள் சரியாக இந்த கோட்டின் படி இருக்கிறதா என்று பார்த்திருப்பீர்கள் என்று தெரியும். இருந்தாலும் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நாங்கள் வெட்டும் முன் இது மிக சரியாக எடுக்கப்பட்டதா, அளக்கப்பட்டதா அல்லது மடிக்கப்பட்டதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இதோ இப்பொழுது நாங்கள் விரித்து பார்க்கலாம். இதோ பாருங்க. இவ்வளவு அழகான சின்ன ஒரு சிறுமி. 4 சிறுமிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இதோ இப்போ நானும் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் இது போல அழகழகாக செய்ய வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். ஆகவே நீங்களும் இப்படி அழகாக செய்து, அதாவது A4 நிறத்தில் நீங்கள் கடதாசியை தெரிவு செய்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நிறங்களில் ஒவ்வொரு நிறங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இப்படி வெட்டி எடுத்த இந்த பெண் பிள்ளைகளை இதோ கம் பூசி பாருங்க, இப்படி ஒரு கருத்த தாளில் கடதாசியில் நாங்கள் ஒட்டலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்க. இது மாதிரி நாங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த கைவேலை கண்டிப்பாக எனக்கு தெரியும். அழகான சட்டை, அது போல நேர்த்தியான தலைமுடி பாருங்க. இது போல நீங்க விரும்பியவாறு இந்த அலங்காரத்துக்கு, இந்த பெண் பிள்ளை அலங்காரத்துக்கு நீங்க பூச்சூட்டலாம், இன்னும் நிறைய செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு விதமாக நாங்க செய்யலாம். ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் ஒவ்வொரு கைவேலைக்கு. ஆகவே என்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. அது மட்டுமல்ல, பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இப்படி பிள்ளைகள் அழகாக கைவேலையில் செய்வதற்கு பெற்றோர் நீங்க நிச்சயமாக பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.